பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கட்சிகளின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சோனியா காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளை நடைபெறவிருக்கும் இந்த கூட்டம் குறித்த தகவல்களை டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமார் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஹனிகுமார், கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, யார் யார் பங்கேற்க போறாங்க? பத்மபிரியா, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து ஆலோசனை செய்வதற்காகவும் அது குறித்து விவாதிப்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூட்டம் நாளைக்கு பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நூலக கட்டிடத்தில் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியுடைய பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு நிறைவடைய இருக்கிறது. அதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் யார் என்பதை இறுதி செய்வதற்காக வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவெல்லாம் ஆலோசனை செய்வதற்கு தான் காங்கிரஸ் கட்சி இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அடங்கிய அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. குறிப்பாக டிஎம்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி, சரத்பவார் கட்சி, அதே போல் நிதிஷ்குமார் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ராஷ்டிரிய ஜனதா தள், அதாவது அந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா அல்லாத அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளைய கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்வார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, யாரை வேட்பாளராக முன்னிறுத்துவது, காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி அந்த வேட்பாளருக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவை கோருவதா, அல்லது எதிர்க்கட்சிகள் சார்பாக பொதுவான ஒரு வேட்பாளரை நிறுத்துவதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலையில் எதிர்க்கட்சிகளுடைய சாய்ஸாக அந்த ரேஸில் லீடிங்கில் இருக்கக்கூடியது மகாத்மா காந்தியினுடைய பேரனும் முன்னாள் மேற்கு வங்க ஆளுநருமாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண காந்தி முன்னிறுத்தலாம் என்கிற யோசனை எதிர்க்கட்சிகள் தரப்பிலே முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் இந்த ரேஸிலே முன்னிலையிலும் இருக்கிறார். எனவே இது தொடர்பாகவெல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களையும் அவர் ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ள வேண்டிய, சமாளிக்க வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும், அதற்கு எதிராக வலுவான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தமும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை, குடியரசுத் தலைவர் வாய்ப்பை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான கூட்டமாக மட்டும் இல்லாமல் அடுத்து வர இருக்கின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் அதற்கும் முன்னதாக இந்த ஆண்டு குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே அவற்றுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு கிராண்ட் அலைன்ஸ், ஒரு மெகா கூட்டணியை இது உருவாக்கலாமா, அதேபோல 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான மெகா கூட்டணியாக இதை மாற்றலாமா என்பது தொடர்பாக எல்லாம் கூட இவர்கள் ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இவையெல்லாம் ஆலோசனை செய்து முடித்த பிறகு, அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகு இது தொடர்பான இறுதி முடிவை, அதாவது யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பான இறுதி முடிவை சென்னையில் ஜூன் 3ஆம் தேதிக்கு நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் அறிவிப்பார்கள் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளைய கூட்டத்தில் மம்தா பானர்ஜி, லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவரும் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கூட்டத்திற்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. எனவே பல்வேறு விதமான வியூகங்கள் நாளைக்கு வகுக்கப்பட இருக்கிறது. பொது வேட்பாளர் குறித்து நீங்க சொன்னீங்க, கோபாலகிருஷ்ண காந்தி முன்னிலையில் இருப்பதாக, மீரா குமார் பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வேறு யாரேனும் முன்னிலைப்படுத்துவதற்கான முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக மீரா குமாருடைய பெயரும் பரிசீலிக்கப்பட்டது. இவை மட்டுமல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சரத்பவார், அதே போல் யுனைடெட் ஜனதா தள் சார்ந்த தலைவர், அவருடைய பெயரும் கூட பரிசீலிக்கப்பட்டது. பட் இருந்தாலும் கூட இந்த கோரிக்கையை, காங்கிரஸ் கட்சி முன்வைத்த அந்த கோரிக்கையை அவர்கள் எல்லாம் நிராகரித்து விட்டதாகவும், தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டதாகவும் கூட அரசியல் கட்சி வட்டாரங்கள் தரப்பிலே சொல்லப்படுகிறது. எனவே தற்போது வரைக்கும் கூட கோபாலகிருஷ்ண காந்தி தான் முன்னணியில் இருக்கிறார். எதிர்க்கட்சிகளுடைய ஒரு சாய்ஸாக அவர் இருக்கக்கூடும் என இது சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவெல்லாம் நாளைக்கு ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி அதனை மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்வதா, பொது வேட்பாளராக அவரை நிறுத்துவதா, அல்லது வேறு ஏதேனும் மற்ற எதிர்க்கட்சிகள் சாய்ஸ் வைத்திருக்கிறார்களா என்பது தொடர்பாகவெல்லாம் நாளைக்கு ஆலோசனை செய்யப்படுகிறது. அதே போல இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய பணியிலும் என்டிஏவும் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. என்டிஏவில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா அடுத்த இந்த மாத இறுதியிலே கூட்டம் நடத்த இருக்கிறது. இரவு விருந்தோடு அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே அவர்கள் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.